கற்பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து நம்ம ஆனந்த துவாரகா சேனலில் நிறைய வீடியோஸ் போட முடியாமாயிடுச்சு. சில பிஜி காரணங்களால் இனி தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனந்த துவாரகா எல்லா வகையான ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு என்றென்றும் விசேஷமான ஒரு நல்ல பலன்களை நாம் சொல்லி வருகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸினுடைய நோட்டிஃபை உங்களுக்கு வரும். எதிர் வருகின்ற ஏப்ரல் 19 சுக்கிர பயிற்சி நடக்கப் போகின்றது. சுக்கிர பயிற்சி என்றால் எல்லாத்துக்கும் ஏன்னா வீனஸ் டிரான்சிட் என்றது ரொம்ப ஒரு அபூர்வமானது. காரணம் என்றால் நவக்கோள்களிலேயே ஒரு முழு சுபராக போற்றப்படக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இல்லை என்றால் இந்த பூலகத்தில் எந்த விதமான இன்பங்களும் கிடையாது என்றது பொருள். அதாவது மனைவி, மக்கள், அன்பு, பாசம், பணிவு, ஆனந்தம், சந்தோஷம், அமைதி, எல்லா விஷயங்கள் கொடுக்கின்ற கிரகம் சுக்கிர பகவான். அவர் பெரும்பாலும் 23 நாள்லேருந்து 26 நாட்டுகள் வரை தான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இருந்தாலும் எதிர்பாராத ஏராளமான செல்வ சம்பத்துகளை தருகின்ற ஒரு கிரகம். அதனால தான் அசுர குருவாக சொல்லப்படுகிறது. அசுர வளர்ச்சி தருகின்ற ஒரு கிரகம். அதாவது அவர் தருகின்ற யோகம் என்றது உங்களோட கணக்கே பண்ண முடியாது. அத்தகையான ஒரு மகத்தான, ஏன்னா எவர் ஒருவனுக்கு ஜாதகத்தில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர புக்திகள் காலங்களில், அந்தர காலங்களில் மகத்தான யோக தசைகள் உண்டாகும். திடீர்னு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், திடீர்னு ஒரு பதவி யோகம், திடீர்னு அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயிர் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு சொத்து வருது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, ஒரு ஏராளமான செல்வ சம்பத்துகளை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருவன் பெருகினான் என்றால் நிச்சயமாக அவருக்கு சுக்கிர தசை அல்லது சுக்கிர புக்தி நடந்து கொண்டிருக்குதுன்னு பொருளாகிறது. ஆக அத்தகையான ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் 19 அக்ஷய திதி என்று, அக்ஷய திதிக்கே பிரதானமான ஒரு கிரகமே லக்ஷ்மி அம்பாள் தான், சுக்கிரனுடைய காரகத்துவம் பெற்றார். அதாவது ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன், புதன் நாராயணர், சுக்கிரன் லக்ஷ்மி. ஸோ புத சுக்கிர சம்யோகம் என்பது ரெண்டுனுடைய அந்த வேனஸ் அண்ட் மெர்க்கரி கன்ஜங்ஷன் நத்திங் பட் என்ன லக்ஷ்மி நாராயண யோகம். அது ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அவர் எளிமையாக செலவு சம்பத்துகளை எளிதாக பெறுவார் என்றது பொருளாகிறது. அந்த வகையில் சுக்கிர பயிற்சி என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியது. குரு பகவான் ஒரு வருஷம் இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரோ அது இவர் 25 நாள்லேயே கொடுத்துருவார். அப்படி என்ன ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆச்சரியமாக கேள்வி கேட்கலாம். சுக்கிர பகவான் தருகிறதுன்றது அத்தகையானதாக இருக்கும். ஏன்னா அவங்க திடீர்னு ஒரு 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 பதவி யோகம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பதவி யோகத்துக்கு ஒரு ஷூட்டபுள் கேண்டிடேட் இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு இந்த யோகம் உள்ளவனை கொண்டு அந்த இடத்துல ஒரு சிஎம் ஆகவோ அல்லது ஒரு பெரிய பதவி கொடுக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். அத்தகையான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டடு குரோத் தரக்கூடிய ஒரு பிளானட்னு சொன்னால் அது வீனஸ் தான். ஏன்னா அத்தகையான ஒரு கிரக பயிற்சி என்பது மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுகிறது. ஏன்னா அது பர்டிகுலர்லி சுக்கிர பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த ஆட்சி பலத்தோடைய கூடிய ரிஷபராசியில் காலடி எடுத்து வைக்கிறார். ரிஷபராசிலேயோ துலாம் ராசிலேயோ அல்லது கடக ராசிலேயோ சுக்கிர பகவான் காலெடுத்து வைக்கிறார் என்றால் அது மீன ராசிலேயோ அவர் உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற வீடுகளுக்கு வரும்போது மாளவிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை செய்கிறது. ஏன்னா இருக்கிறது பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் மிக வலிமையான யோகம் என்ன அப்படின்னு சொன்னால் அது மாளவிய யோகம் தான். ஏன் மாளவிய யோகம் எதுக்குன்னா, மாளவிய யோகமும் யாரோ ஒருவனுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர் லக்ஷ்மி புத்திரனாக திகழ்கிறார். அபாரமான செல்வ சம்பத்துகள், சமுதாயம், ஆடம்பர வாழ்வு, பல வகையான லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட்டான அவர் நத்திங் பட் வீனஸ் தான். ஸோ மாளவி யோகம் நிச்சயமாக அவர் ரிஷபத்தில் வர்றார். அவர் இப்போ மேஷத்தை விட்டு ஏப்ரல் 19 மே 14 வரை ரிஷபத்தில் அவருடைய சஞ்சாரம்.
சுக்கிர பகவான் ரிஷபத்தில் அவர் வரும்போது மாளவி யோகத்துக்கு உண்டாகின ஒரு அதிருஷ்டமான யோகத்தை அவர் நிச்சயமாக அள்ளி தருவார். அதுவும் நமக்கு வந்து அக்ஷய தீதி என்று ஏப்ரல் 19 கால எடுத்து வைக்கிறார். ஸோ அக்ஷயமாக தனப்பிராப்தி பெறக்கூடிய நிலைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். காரணம் அதுக்குண்டாகின ஒரு அற்புதமான தனைஸ்வரியங்களை தரக்கூடிய ஒரு பிளானட்டாக நமக்கு வீனஸ் வந்து திகழ்கிறார். அந்த வகையில் சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபத்தில் மிகப்பெரிய நன்மைகள், பர்டிகுலர்லி அவர் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும். அதே போல இப்போ 12 ராசிகளுக்கு, ஏன்னா எல்லா ராசிகளுக்கு மகத்தான நன்மைகளை கொடுப்பாருன்னா சில லக்னங்களுக்கு அவர் வந்து யோகக்காரகனாக இருக்கிறார். அவங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை செய்வார். அவர் வருகின்ற, அதாவது ரிஷபத்தில் சுக்கிரன் வராருன்னா தன சம்பத்துகளை எளிதாக நீங்கள் பெற முடியக்கூடிய வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் சுக்கிரன் வருவார். எந்த லக்னத்தில் எந்த ராசியில் நீங்கள் பிறந்தாலும். ஆக 12 ராசிகளை நாம் அலசுவோம். அசுர குரு தருகின்ற அசுர வளர்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கு நாம் காண்போம். அத்தகையான ஒரு சிறப்பு மிக்க யோகம் தரக்கூடிய சுக்கிர பயிற்சி 12 ராசிகளை நாம் பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களுக்கு சுக்கிர பயிற்சி எத்தகையான மகத்தான் நன்மைகள் அள்ளித்தரப்போகிறது. ஏன்னா தொடர்ந்து இப்போ மேஷத்துல தான் சுக்கிர பகவான் இருக்கிறார். ஏப்ரல் 19 அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய தனஸ்தானமாகிய, வாக்குஸ்தானமாகிய, குடும்பஸ்தானமாகிய 2ஆம் பாவத்தில் ரிஷபத்தில் காலெடுத்து வைக்கிறார். மேஷராசி என்பவர்களுக்கு 2 7 கூடையவனாக சுக்கிரன் திகழ்கிறான். 2 தனஸ்தானம். ஒரு மனிதனை சம்பாதிக்க வேண்டும் என்றால் தனஸ்தானம் வலிமையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் 2ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல வாக்குகளை அவர் சொல்ல வேண்டும் என்றால் வாக்குஸ்தானமாகிய 2ஆம் வீடு பலமாக இருக்க வேண்டும். இட் இஸ் நத்திங் பட் ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி. அந்த ஒரு ஹவுஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எதுலேயும் வந்து சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ 2 7 கூடையவனாக மேஷராசிக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இப்போ 2ஆம் இடத்துல வருகிறார். ராசியில் இருக்கும்போது பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு. உழைப்பு அதிகமாக இருந்தாலும், உளைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. மேஷத்தில் சுக்கிரன் இருக்கச்சா அந்த சுக்கிரன் வந்து 2ஆம் பாவத்துக்கு வரும்போது நிச்சயமாக எதிர்பாராத தனயோகத்தை நிச்சயம் அள்ளி தருவான். காரணம் சொந்த ஆட்சி பலத்தோடு 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ குடும்பஸ்தானம் வலுவடைகிறது. ஸோ குடும்பத்தில் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி பிறக்கும். எதிர்பாராத தனவரம் வரும். சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பல மடங்கு ஊதியம் கிடைக்கும். எத்தகையான மகத்தான் நன்மைகள் அள்ளி தருவார். ஸோ செகண்ட் லார்டு வந்து நமக்கு பலமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, செகண்ட் லார்டுக்கு உண்டாகின, செகண்ட் ஹவுஸ்க்கு உண்டாகின எல்லா ஒரு நன்மைகள் நமக்கு வந்து நிச்சயமாக கிரியேட் ஆகும். ஸோ 7th லார்ட் ஆல்சோ செகண்ட் ஹவுஸ். இப்போ நமக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக அல்லது தொழில் மூலமாக ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத பணம் வந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் 2 சுக்கிரன் வரும்போது அவங்களுக்கு எளிதாக பணம் பெறக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும். ஸோ அல்டிமேட்லி மறுபடியும் அவங்க தேடி வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய அளவில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கோ அல்லது பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய அளவில் நடத்துறதுக்கு உண்டாகிற ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்பதை பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். பிகாஸ் 7th லார்ட் இன் தி செகண்ட் ஹவுஸ் விச் கிவ்ஸ் immense riches and as well as immense support from the business partners. That's right. அது மட்டும் இல்லாமல் கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூலமாக வர வேண்டிய மாமனார் மாமியார் நமக்கு ஏதாவது தரேன்னு சொல்லியிருப்பாங்க. காலகட்டத்தில் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தனவரம் என்பது நிச்சயமாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது தான் நமக்கு செகண்ட் லார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நடக்கக்கூடிய நிலை. நிறைய பேருக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் பணம் கொடுப்போம். ஏன்னா கொடுக்கல் வாங்கல நிறைய பேர்கிட்ட நம்ம வாங்கியிருப்போம், ஃபினான்ஸ் வாங்கியிருப்போம். அவங்களுக்கு காலகட்டத்தில் நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிருந்திருக்கலாம். அந்த டைமில் எந்த டைமில் நான் நிச்சயமாக டெஃபினட்டாக உனக்கு தரேன்னு சொல்லியிருப்போம், நடக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சொல்லு காப்பாற்றக்கூடிய நிலை என்பது செகண்ட் லார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நடக்கும். நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி நேரத்தில் பணம் கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் காலகாலத்தில் வந்து சேரும். ஸோ ஏப்ரல் 14th மே 14, அதாவது ஏப்ரல் 19 மே 14 வரைக்கும் இருக்கின்ற காலகட்டம் கிட்டத்தட்ட 25 நாள் ஒரு வசந்த காலம் மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். பர்டிகுலர்லி இந்த ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும் போது நான் தான் சொல்கிறேன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு
தனத்தை அள்ளித்தரக்கூடியவனாக, களத்திரத்தின் மூலமாக செல்வத்தை அள்ளித்தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஸோ செகண்ட் ஹவுஸில் பலமாக உட்கார்ந்ததுனால தான் உங்களுக்கு எதிர்பாராத வியாபாரங்கள் நடக்கும், எதிர்பாராத ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத தன சம்பத்துகள் என்பது ஏற்படும். அதாவது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கோல்டு இண்டஸ்ட்ரி, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி லைனில் உள்ளவங்களுக்கு, ஆபரண தொழிலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு என்பது ஏற்படும். கல்யாண மண்டபங்கள் உள்ளவங்களுக்கு நல்ல வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய காரகத்துவம் பெறக்கூடிய என்னென்ன தொழில்கள் இருக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். ஏன்னா அறுவகை சுவை தரக்கூடியது நமக்கு வந்து சுக்கிர பகவான் அல்லவா. ஸோ அவரோடைய இது பலமாக இருக்கும்போது எல்லா வகையான லக்ஷ்மி ஐஸ்வர்யங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு, ஏன்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறானா பலகீனமாக இருக்கிறான்னு நீங்கள் அது பார்க்க வேண்டும். ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு மாளவி யோகம் இருந்த பட்சத்தில் எதிர்பாராத தன சம்பத்துகள் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்நேரத்துக்கு சமுதாயத்தில் நல்ல நிலையில் நல்ல அந்தஸ்தும் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏன்னா மாளவி யோகம் என்றது ஒரு அபூர்வமான ராஜயோகம், விச் கிவ்ஸ் கிரேட் சக்ஸஸ் இன் தி பப்ளிக் லைஃப். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது. ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ நிச்சயமாக செயல்பாடுக்கு வரும். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கிறதுனால மாளவி யோகம் என்ற ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும். ஸோ பர்டிகுலர்லி அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக தேடி வரும். பல முயற்சிகள் பண்ணியிருந்து உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம், இப்போ நடக்கும். அதுபோல் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும். அதுபோல பிள்ளைகளுக்கு நல்ல வசதிகள் செய்து தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அதே போல கடன்கள் கட்டி முடிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறைந்து விடும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் புதுசாக வருவாங்க. புதிய புதிய வெஞ்சர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மறந்திருந்த யோகங்கள் உயில் சம்பந்தமான சொத்துக்களை தேடி வரும். பித்ரு தந்தை வழியை நமக்கு எதிர்பாராத தன சம்பத், தொழில் பயங்கரமாக நடக்கும். வருமானம் எதிர்பாராத விதத்தில் வந்து 2 சுக்கிரன் இருக்கும்போது நல்லா கொடுக்கும். 8ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால எதிர்பாராத மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறக்கூடிய நிலைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செய்யும் தொழிலில் லாபம் முக்கியம் இல்லையா. லாபம் இல்லைன்னா நீங்கள் எந்த தொழில் செஞ்சு பிரயோஜனம் இருக்கா. ஸோ யூ கெட் இமென்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் த்ரூ தி 11th ஹவுஸ். ஸோ பர்டிகுலர்லி சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால ஸோ அது ஒரு யோகமான அதிர்ஷ்டம் பல வழிகளில் தேடி வரும் என்றது உறுதியானது. விரயங்களை கட்டுப்பாடுகள் எவ்வளோ வந்தாலும் வருமானம் தங்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு 10 கூடியவன் வந்து சனி பகவான், 11 கூடியவனும் சனி பகவான் தான். ஸோ சனி பகவானும் சோதனைகளை பண்ணாலும் வருமானம் தரமாட்டார். ஸோ அவர் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுக்கு நண்பராக இருக்கிறதுனால நிச்சயமாக நன்மைகளை தருவார். ஸோ பர்டிகுலர்லி விசேஷமான தனயோகங்கள் அள்ளித்தரக்கூடியது. இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கணுமா நீங்கள் நினச்சிங்கன்னா மேஷராசம்பளர் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவது என்பது, சேரிட்டிஸ் பண்ணுறது, பெண்களுக்கு வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து வஸ்திரதானம் பண்ணுறது, இது போன்ற நிலைகள் நீங்கள் பண்ணும்போது மேஷராசம்பளுக்கு எதிர்பாராத ஒரு அதிருஷ்டமான ராஜயோக அமைப்புகள் நிச்சயமாக தந்துவிடும். சர்வேஜனா சுகினோ பவன், சுகி பவ.